ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா உங்கள் மாடி தோட்டத்தில் என்ன உரம் தான் கொடுக்குறீங்க, உங்கள் மாடி தோட்டத்தில் ரோஜாக்கள் எல்லாம் இவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லி கேட்குறதுனால அவங்களுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. நான் 3 நாள் சேர்த்து வச்ச கிச்சன் வேஸ்ட் தண்ணி தாங்க. அதாவது அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, காய்கறி கழுவுற தண்ணி. அதுலேயே நம்ம காய்கறி கழுவுற தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய டைம் இந்த கத்திரிக்காய் விதைங்க எல்லாம் அதிலே சேர்ந்து எனக்கு தானே நிறைய முளைச்சிருக்கு. கத்திரிக்காய், தக்காளி எல்லாம். அந்த தண்ணி எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி நான் 3 நாள் சேர்த்து வச்சுருந்தேன். பழத்தோலும் போட்டு தான் வச்சுருந்தேன். அந்த பழத்தோல் ஊறி போய் அதே நான் தூக்கி செடிங்களுக்கு போட மாட்டேன். அப்படியே திரும்ப அந்த பக்கெட்டில் போட்டு அதுலேயே திரும்பவும் அந்த அரிசி கழுவுற தண்ணி ஊற்றி வச்சு அப்படியே ஊறி தான் நான் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறது. நான் அவரை செடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நான் பூ வைக்கிது காய் வைக்கலன்னு திரும்ப ஆனால் அதுங்களுக்கு காது கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ காய் பிடிச்சிட்டு வராங்க. கோவக்காய் செடி அங்கிட்டு இங்கிட்டுமா இப்போ நல்லா படர தொடங்கிட்டு இருக்காங்க. சரி, படறதுக்கு வேண்டி ஒரு கயிறு கட்டி விட்டுருக்கேன். அதில் நின்று ஒரு கோவக்காவும் பறிச்சு என் பொண்ணு சாப்பிட தொடங்கிட்டா. இது மிளகா, அங்கே வெள்ளை காந்தரி மிளகா நான் பிடுங்கி மாற்றி நட்டுட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்